ஒரு டைம் கேக் செஞ்சு குடுத்த பிறகும் அந்த கேக்குக்கான அமௌண்ட்ட தருவாங்க. அத வாங்கும்போது கூட அந்த சந்தோஷம் கிடைக்காதுங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க, அங்க தான் அந்த சந்தோஷமே நமக்கு கிடைக்கும். இந்த கேக்ல எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம் என்னன்னா, நான் காலையில தான் ஒருத்தவங்களுக்கு வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து செஞ்சு குடுத்துருந்தேன் ஒரு பர்த்டேக்காக. அவங்க பர்த்டே ஃபங்ஷனுக்கு வந்தவங்க கேக் சாப்பிட்டுட்டு, "இதே மாரி கேக் எங்களுக்கு நீங்க ராத்திரிக்குள்ள ஒரு 1/2 கிலோ செஞ்சு தருவீங்களா? ரொம்ப நல்லா இருந்துன்னு" சொன்னாங்க. அவங்களுக்காண்டி அவசர அவசரமா செஞ்சு குடுத்த இந்த 1/2 கிலோ பட்டர்ஸ்காட்ச் கேக்கு தான் செய்யும்போதே நான் ரொம்ப ஹேப்பியா தான் இந்த கேக்க செஞ்சுட்டு இருந்தேன். 2வது கேக் பார்த்தீங்கன்னா, 1/2 கேஜி ரோஸ் மில்க் கேக்கு தான். இது என் ஃப்ரெண்டோட பாப்பாக்காக செஞ்சது தான். அவங்க வந்து ஊர்ல இல்ல, ஃபாரின்ல இருக்கனால, ஒரு 1/2 கேஜி கேக் மட்டும் செஞ்சு எங்க வீட்ல கொண்டு போய் குடுத்துருன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் ஓகேன்னு சொல்லி கேக்க ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எங்க வீட்ல வேற ஒரு ஆரஞ்சு கலர் ரோஜாப்பூ அழகா பூத்திருந்து. அதனால நான் கேக்கையும் வந்து ஆரஞ்சு கலர்ல ரெடி பண்ணிட்டு, அந்த ரோஜா பூவையும் பறிச்சு வச்சு, கோல்ட் பால்ஸ்லாம் வச்சு இந்த கேக்க கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கேக்கோட ஃபைனல் லுக் இப்படிதான் இருந்துச்சு. இந்த 2 கேக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிடுங்கோ.